ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்காவுக்கும் நம்ம மணிமேகலைக்கும் இடையில் நடந்த பல பிரச்சனைகளை பற்றி பல பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை தோண்டி தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தயாரிப்பு நிறுவனத்திட்டே கேட்டு பல தகவல்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செஃப் தாமு ஒரு ப்ரோமோவில் சொல்லியிருந்தார் இல்லையா, இங்கே இருக்க ஒரே ஆங்கர் அப்படின்னா அது பிரியங்கா தான் அப்படின்னு சொன்னப்பவே நம்ம மணிமேகலைக்கு லைட்டாக என்ன அப்படின்னா 10 வருஷம் மாதிரி ஆயிடுச்சு. அப்பையிலேருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டாமினேஷன் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணிமேகலைகிட்ட செஃப் வெங்கடேஷ் பட்டும் அங்கே போயிட்டனால கோமாளியாக மணிமேகலை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தயாரிப்பு நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு நம்ம மணிமேகலை ஆல்ரெடி சுனிதாவோட இருந்த பிரச்சனையினால தான் வெளியில் போனாங்க. இதை பற்றி அவங்க வெளியில் எதுவும் சொல்லலை. பட் ரீஎன்ட்ரி கொடுத்தா நான் ஒரு ஆங்கராக தான் கொடுப்பேன் டீம்கிட்ட பேசினனால தான் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கராக ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தயாரிப்பு நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலைகிட்ட உள்ள யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் வச்சுக்கக்கூடாது, நல்லா பழகணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட மணிமேகலை தான் நம்ம குக் வித் கோமாளி சீசன் 5 ஆங்கராக வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை திவ்யா துரைசாமி எலிமினேஷன் நடந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ தான் பிரியங்காவோட சண்டை போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா துரைசாமி எலிமினேஷன் அப்போ பிரியங்காவோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதாவது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரியங்காவும் இவ்வளோ பெரிய நடிகையாக இருந்தாலும் வாழை படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. நடிகை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட அலட்டிக்கல. இந்த மாதிரி மாறி மாறி எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் அப்பான் அ டைம் பிரியங்கா பேச வரும்போது, இருங்க பிரியங்கா நீங்களே பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி, ஏற்கனவே நீங்கள் பேசுகிறத மட்டும்தான் ஷூட்டில் காமிக்கிறாங்க, நாங்கள் பேசுகிற எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பேரதிர்ச்சி நடந்திருக்கு. இப்படி மணிமேகலை பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம பிரியங்கா கேரவனில் போய் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தயாரிப்பு நிறுவனமும் எங்களை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க. பிரியங்காவையும் சமாதானப்படுத்தி அன்னைக்கு நாள் நார்மலாக முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ எல்லாமே நார்மலாக இருக்க மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் நம்ம பிரியங்காவை உள்ளே வெல்கம் என்ட்ரி பண்ணும்போது மணிமேகலை நான் யாரை வேணால் உள்ளே வரவேற்பேன், ஆனால் பிரியங்காவை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ விளம்பர இடைவேளை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எவ்வளோ தான் பேசி பார்த்தாலும் மணிமேகலை பிரியங்காவை என்ட்ரி கொடுக்க பேசுகிறதுக்கு ஒத்துக்கலை. ஸோ அதனால தயாரிப்பு நிறுவனமே மணிமேகலையை வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்கிறாங்க. மணிமேகலையாக போகலை, நம்ம தயாரிப்பு நிறுவனம் தான் அவங்கள வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. ஸோ உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோவை கண்டிப்பாக குக் வித் கோமாளி டீம் வெளிவிட்டால் மட்டும்தான் இதில் உண்மையிலே நடந்தது என்ன, யார் மேலே தப்பு அப்படின்றது தெரியும் போல். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.